good. என்னக்கா இது என்னத்தையும் நீளமா கொண்டு நீட்டி இருக்கானுங்க. இதான் சார் நம்ம இடம். 5 ஏக்கர். 5 ஏக்கர் சார். 5 acres? யா. Fantastic. ஆ. Fantastic. இதெல்லாம் ஏன் இடம்? My site? எஸ். அதுவும் சிட்டிக்கு நடுவுல. இது இடம் இல்ல சார். தங்க சுரங்கம். கரெக்டா சொன்னீங்க சார். கவனமா விடுங்க. யா. என்னடி இது பேப்பர் எடுத்து கார்ல வச்சு பாக்குறானுங்க? இதான் சார் பிளான். இது பூரா நம்ம இடம் தான். பார்க்கிங்லாம் டோட்டலா அண்டர் கிரவுண்ட்ல சார். இங்க ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் கட்டுறோம் சார். காருக்குள்ள ரோடு போடுறானுங்க. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க மொத்தம் எத்தனை வீடுங்க இருக்கு? எதுக்கு கக்கூஸ் கட்டுறதுக்கா? ஏய், என்ன பார்த்தா உனக்கு கிண்டலா இருக்கா? வேற என்னதான் பண்ண போறீங்க? நீங்க எல்லாரும் மூட்டை முடிச்சு எடுத்துக்கிட்டு இந்த இடத்த காலி பண்ணணும். புரியுதா? இதுக்கு தான் வந்திருக்கேன்னா முடிய கூட புடுங்க முடியாது. ஏதோ கோட் ஷூட்லாம் போட்டு வந்திருக்கேன். வா அப்படி ஜாலியா போய் டீ சாப்பிட்டு வரலாம். வா. சும்மா டீ சாப்பிடலான்னு கூப்பிட்டாப்பா, அடிச்சுட்டாப்பா. என்னத்துக்கு சார் நம்ம பையன் அடிச்ச நீ? அவன் என் தோள் மேல கை போட்டான். தோல் மேல கை போட்டா அடிச்சிடுறதா? நம்ம தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார்ல ரஜினிகாந்த். அதான் ரஜினிகாந்த். அவரு புதுசா வந்துக்கிறான் தனுஷ். அதான் பாப்பா கல்யாணம் கூட ஆச்சா. அவன் தோல்ல கைய போட்டு வாடா ராசான்னு பொண்ணை கூட கொடுத்துக்கிறாரு. அஷ்டாங்களா? அதானே நம்ம அப்துல் கலாம். அதான் நம்ம நாட்டு ஜனாதிபதி. அவர் உலகத்துல எந்த நாட்டுக்கு போனாலும் சரி அங்க இருக்கிறவங்களோட தோல்ல கைய போட்டு அன்பா ஆதரவா பாசமா தான் பேசுறாரு. அஷ்டாங்களா? இவங்களெல்லாம் விட பெரிய நீ. ஏய், இந்த இடம் என்னோடது. அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் தான் இது. இம்மீடியட்டா எல்லாரும் இந்த இடத்த காலி பண்ணிட்டு போயாகணும். முடியாது. ஏன் முடியாது? இந்த ஏரியா எங்களுது. வாட் நான்சென்ஸ்? தாண்டா நானும் சொல்றேன். காலங்காத்தால வந்து கொர்ச்சல் கொடுத்துனுக்கிறேன். அப்படி போடு. இத பார், டாக்குமெண்ட்ஸ். இந்த இடம் என்னோடது. கரெக்ட் தான். இவன் அடிக்கிற வரைக்கும் இந்த ஏரியா உண்டுதா இல்லன்னு சொல்ல. இவன் அஷ்டல்ல இப்ப எங்களுது ஆயிடுச்சு மாமே. அதுக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம் இருக்குதே? எந்த உரிமையில நீ இவன் அடிச்சியோ அதே உரிமையில இப்ப இந்த ஏரியா எங்களுது. ஆமா. சொன்னா கேளு, ஏன் கிட்ட வச்சுக்காத. அதெல்லாம் இருக்கட்டும் மாமே. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, அப்ப இந்த இடத்த காலி பண்ற ஐடியா இல்ல உங்களுக்கு? அதானே மச்சான்? அதானே. என்னப்பா காலி பண்ண? அதேதான். அதான். ஓகே, உங்கள மாதிரி கூலிக்கார பசங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கும் தெரியும். அடங்கு அடங்கு. எப்பவும் 2 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. நம்பர் 1, ஏழைங்களை பத்தி தப்பா பேசக்கூடாது. நம்பர் 2, உன்கிட்ட சொல்ல முடியாது. புடிங்க வேண்டிய இடத்துல புடிங்கோ. ஏய், நீ தானே மாமா சொன்ன தோல்ல கை வச்சா அடிக்கணும்னு. அதான் மாமா அஷ்ட. நான் ரைஸ் ஆகிறதுக்குள்ள கிளம்பிடு. நீங்க மிஸ் இந்தியாவா செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. I really feel great and I would like to thank my brother for his great support. My dream has come true. Thank you ma'am. உங்க போட்டோ செஷன் கண்டினியூ ஆகட்டும். நான் அப்படி இருக்கேன். என்ன சித்ரா இதெல்லாம்? போட்டோ செஷன்னா மிஸ் இந்தியா கூட ஒரு நாள்ல ஒரு ஆர்டிக்கல் எழுதுறாங்க. அதுக்குதான். ஆமா, நம்ம இடத்தை பத்தி ஏதோ சண்டே ஆச்சுன்னு சொன்னீங்கல்ல, என்ன ஆச்சு? எல்லாத்தையும் சொல்லிட்டியா? ஐயோ, நான் எதுவும் சொல்லல. சண்டை நடந்ததையும் சொல்லல, அடி வாங்கினது கூட சொல்ல சார். உங்களை அடிச்சிட்டானா? யாருன்னா அவன்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அது வந்துமா. இப்ப சொல்லுங்க, என்னாச்சு? அங்க இருக்கிறவங்க எல்லாம் கூலிக்கார பசங்க. 2000 குடிசைங்க இருக்கு. இருக்கட்டும், அதுக்கு என்ன? இந்த மாதிரி வேஸ்ட் பேப்பர்லாம் காட்டினா நாங்க பயப்பட மாட்டோம். உங்கள மாதிரி நாங்க 1000 பேரை பார்த்திருக்கோம். உங்களால முடிஞ்சதை பாத்துக்குங்கன்னு தைரியமா சொல்லிட்டாமா. யாருன்னு உங்களை அடிச்சது? அவன் யாருன்னு சொல்லுங்க. வேலான்னு ஒருத்தன். அவன் கூட தான் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. வேலாவா? அவன் எவனா இருந்தானே சுட்டு தள்ள வேண்டியது. அப்படி ஈஸியாலாம் ஒண்ணும் பண்ணிட முடியாதுமா. உன்னால முடியலன்னா என்கிட்ட விட்டுடு, நான் நோ பாத்துக்கிறேன். சித்ரா, அவனை நானே பாத்துக்கிறேன். நான் அதுக்கு சொல்லல. நீ கொஞ்சம் பொறுமையா இருமா. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. சண்முகம், மினிஸ்டருக்கு போன் போடு. ஓகே சார். உன் வழியில நீ போ. அவனை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அடிச்சிட்டானா பாத்துட்டு சும்மா இருக்கும். ஹலோ. அடே 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 நிறுத்துங்கடா. காண்ட சிரிக்கிங்க போட்டோ கொண்டு வந்து ஓட்டுறதுக்கு ஏக்கறதா கிடைச்சதா? இப்படி அலையறதுக்கு எவ்வளவு இஷ்டத்துக்கு ஓட வேண்டியதானே? இவதான்க்கா மிஸ் இந்தியா. சும்மா கும்முனுக்குது. அடிச்சி வாயமடே. யக்கா, குடிக்கிற மாதிரி டீ போட்டு சொல்லு. வேலைக்கு ஒரு டீ என் கூட. ஏய், மூக்குல இருந்து கை எடு. செம பீஸ் மாமே. அட, இவ போட்டோ என்னடா இங்க வச்சுக்கிறீங்க? வேலா மிஸ் இந்தியா வேலா. இவ மிஸ் இந்தியா? ஆமா, உனக்கு தெரியுமா? தெரியுமாவா? அது நம்ம ஃபிகர் மாமே. வேலா அப்படியே வேலா. உண்மையா சொல்றே நீ? ஐயா சொன்னா அது என்ன வேணா செய்யும். ஏய், ரீல் தானே உறேனே, போங்க தானே. ஃபிகர் விஷயத்துல ஐயா எப்பவும் உதார விடுறதே இல்ல. அது ஆமா. ஒரு சிட்டிக்க போட்டான்னு வெச்சுக்கோ, சிட்டு செட்டில் ஆயிடும். போறா டேய். இல்ல இல்ல போறா டேய். போடு மாமே. இல்ல வேணா விட்டுடா. சொல்றல. சொல்டா. ஏய், சொல்றல. ஏய். ரெடி? போட போறேன். போடு. போட்ருவேன். போடு.
இன்னைக்கு ஒரு வழி பண்ணிடு. போட்ட உடனே வந்துட்டாளே. நான் பாபா ரஜினிகாந்த் ஆயிட்டனா நினைச்ச உடனே வந்துட்டா. ஏய் என்னையா? ஆஹா டேய் கைய தூக்கி கூப்பிடுறாடா. மாமே பட்டா. நீ கூட இந்த ஏரியால தான் இருக்கியா? ஆமா. இங்க வேளாண் ஒரு ரவுடி இருக்கானே, யார் அவன்? என்ன தெக்கண்ணே? அவன் காலை எடுக்கிறதுக்கு. நீ எடுக்க போறியா இல்ல ஆளை வச்சு எடுப்பியா? அது உனக்கு அனாவசியமான விஷயம். அனாவசியமா? ஐயா தான் வேலா. அப்பவே நினைச்சேன் நீ தான் அந்த ரவுடி வேலாவா? இங்க அண்ணன் மேல கைய வைக்கிறதுக்கு உனக்கு என்ன தைரியம் இருக்கணும்? ஓஹோ, நேத்து வந்த வெள்ள வவ்வால் தான் உங்க அண்ணனா? ஏய், வார்த்தை அளந்து பேசு. ஐயோ, இந்த பார், ஒரு ஃபோன் பண்ணனா 100 பேர் வந்து இறங்குவாங்க. தேங்க்ஸ். என்ன அடிக்கிறதுக்கு 100 பேர் வேணும்னு சொல்றியா? அதுக்கு பண்ணு. திமிரு இருவர். ஹலோ, ஏய் கபாலி, இங்க ஒருத்தன் கால் எடுக்கணும். அர்ஜென்ட்டா சென்ட்ரலுக்கு வந்து சேரு. என்னது? ஃபைனல் இருக்கியா? எதுக்காக போற? அவனுக்கு என்ன தெரியும் நீ கூப்பிடுவேன்னு? பொண்டாட்டி பிள்ளைங்களோட மொட்டை அடிக்க போயிருப்பான். ஏய், வந்த உடனே ஃபோன் பண்ணு. அவன் வரும்போது பஞ்சாமிர்தம் வாங்கிட்டு வர சொல்லு. ஏய், என்னடா? ஐயோ, ஒரு ஹீரோ நினைப்பா? தோடா. நான் நினைச்சேன்னா ஒரே நிமிஷத்துல இந்த ஏரியாவை எல்லாம் பண்ணிடுவேன். எங்க இருந்து உனக்கு இவ்வளவு கொழுப்பு வந்தது? கேக்குறல? ஏய், என்ன பாக்குற? என்னடா பாக்குற? அப்படி பார்த்தா பொண்ணுங்கள விழுந்துருவாங்கன்னு நினைப்பா? மச்சான், என்னடா சாப்பிடுற? உடம்பு இப்படி வச்சிருக்க? என்ன பத்தி உனக்கு தெரியாது. ஒழிஞ்சு எடுத்துருவேன். தோடா. எங்க சாரி சொல்லு. சாரி சொல்லுடா. ஏய், எப்போ 2 விஷயம் ஞாபகத்துல வச்சுக்க. ஒரு ஆம்பளையை இவ்வளவு கிட்டக்க வச்சு பேசுறது அவ்வளவு நல்லதில்ல. ரெண்டாவது, ரொம்ப நெருக்கமா நிக்கிறியா? ஒரு மாதிரியா இருக்கு. தள்ளி நில்லு, சொல்றேன். அட போடா. இந்த இடம் ஒண்ணு நினைச்சியா? என்னோடது. ஏய், உன்னது என்னது எல்லாமே ஒண்ணுதான். போ போ போ. ஹீரோ ஒண்ணு வச்சுக்கிறேன். வச்சுக்கோ. நக்கலா? உன்னை என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியும். பாத்துக்கிறேன். என்ன பாக்குற? போடா. இங்க ஒண்ணு நடிச்சது மட்டும் இல்லாம என்ன வேற சும்மா வந்து டிஸ்டர்ப் பண்றியா? ஐயோ, ஊக்க கூட வர மாட்டேங்குது. சும்மா டிஸ்டர்ப் பண்ணாதடா. என்னாச்சு சித்ரா? கனவு வந்தது. கனவா? கனவுல பல வகை இருக்குமா. ஏ சர்டிபிகேட், யூ சர்டிபிகேட், XX, XXX. உனக்கு வந்தது எந்த வகை? அதேதான். கனவுல அந்த வேலா வந்தான். வேலாவா? அவன் எப்படி உன் கனவுல வந்தா? கனவுல ஏதாவது பண்ணிட்டானா? முத்தம் கொடுக்க வந்தான். கொடுத்தானா? இல்ல, நானே கொடுத்த மாதிரி வந்தது. அப்படி போட. தப்புமா. உனக்கு அப்படியெல்லாம் கனவு வரக்கூடாது. ஆமாமா, அவன் நம்ம விரோதி. அவன் கைய உடைக்கிற மாதிரி, காலை முறிக்கிற மாதிரி, அவனை மிதிக்கிற மாதிரி தான் வரணும். அங்க எதுக்காக போன? என்ன நடந்துச்சு? லைட்டா வார்னிங் கொடுக்க போன. அவனுக்கு வார்னிங் கொடுத்துட்டு இவன் ஏன் வைக்கப்படுறா? விபரீதமா இருக்குமோ? நான் உங்களுக்கு விவரமா சொல்றேன். வாங்க வாங்க சார். இப்ப நடந்திருக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தா நிலைமை எல்லாம் மீறி போயிட்டு இருக்கு. நான் சொல்றத கேளுங்க. ஹோம் மினிஸ்டர் உங்க ஃப்ரெண்டு, அவருக்கு போன் போட்டு அவனை தூக்கி உள்ள போட சொல்லுங்க சார். நீங்க அப்படி பண்ணல, உங்க தங்கச்சி அவன் தள்ளிட்டு போயிடுவான் சார். நான் சொல்றத கேளுங்க. மினிஸ்டருக்கு போன் பண்ணுங்க. ஹலோ, நீங்க யாருங்க? இருக்காருங்க, ஒரு நிமிஷம் சார். யாரோ தன்ராஜா. ஓ, அவர் நம்ம ஃப்ரெண்டு தான்யா. ஹலோ தண்டராஜ், சொல்லுமா. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள என்ன ஹெல்ப்? அவ்வளவுதானே. போலீஸ் அனுப்பிச்சு முட்டிக்கு முட்டி தட்டி அவங்களை உள்ளத்துக்கு போட்டுடுறேன். இது பார், பாட்டில் அனுப்புறேன். நீ அது விஷயமா ஒண்ணுமே சொல்லியே. ஓகே ஓகே, அது நான் பாத்துக்கிறேன். ஹலோ, போறது இதுல ஒன்றும் குறைச்சல. நீங்க எல்லாருமே இந்த இடத்த பல வருஷமா ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருக்கிறீங்க. இந்த ஏரியால நிறைய கொலைகாரனுங்க, கொள்ளக்காரனுங்க, வழிப்பறி, பிட் பாக்கெட் எல்லாம் இருக்கிறீங்கன்னு புகார் வந்திருக்குது. வேலை வேலத்து போய் நிக்குது இந்த சிட்டி.
ஹோம் மினிஸ்டரோட ஆர்டராக்கு காலி பண்றதுக்கு என்ன கவுண்டம்பாளையத்தில் இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க. அதனால எந்த பிரச்சனையும் இல்லாம மரியாதையா காலி பண்ணிட்டு போனா உங்களுக்கு தான் நல்லது. முடியாதுன்னு யாராவது முரண்டு புடிச்சீங்கன்னா ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் குமுறுன்னு குமுறி போடுவேன். நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி போட்டேன். அதுக்கப்புறம் ஒன்றரை இஷ்டம். ஏங்கண்ணே உன் வீரத்தால இந்த ரவுடிங்களை எல்லாம் துரத்தி அடிச்சிட்ட. ஆனா இந்த போலீஸ்காரங்க எங்களை இங்க இருந்து காலி பண்ணி வச்சிருவாங்க போல இருக்கேப்பா. எந்த ஆதரவும் இல்லாதவங்களுக்கு கடவுள் தான்க்கா ஆதரவு. நாம எங்கேயும் போக மாட்டோம். ஏதாவது ஒரு முடிவு சொல்ல. ஃப்ரெண்டுங்களா, கிட்டக்க வர திருவிழா இது விநாயகர் சதுர்த்தி. அப்புறம் என்ன, திருவிழா கொண்டாட வேண்டியதுதான். அதுக்கு முதல்ல விநாயகருக்கு கோயில் வேணும்ல? ஆமா, கட்டுங்கடா கோயில. எங்கடா? இங்கதா. அண்ணாச்சி, ரொம்ப நாளைக்கு முன்கூட்டி ஒரு பெரியவர் இங்க பிச்சை எடுத்துக்கிட்டு கிடந்தாரு தெரியுமா? தெரியாது. அவர் கூட ஒரு சின்ன பையன் கூட இருந்தானே, பாத்திருக்கா? தெரியாது. கோயில் கட்டியாச்சு, கொண்டாடுறதுக்கு ரெடியா இருங்கடா. உன்னால கோவில் வந்துருச்சு. இப்போ திருவிழா கொண்டாட போறோம், திருவிழா கொண்டாட போறோம், திருவிழா. நம்ம கொண்டாடுறதுக்கு இல்லடா இந்த திருவிழா. என்ன இரு சொல்றேன். வந்துட்டானுங்கடா, இப்ப ஆரம்பிங்க உங்க திருவிழா. நீங்க மாற மாட்டீங்க, நீங்க மாற மாட்டீங்க. உங்களுக்கு திமிரு ரொம்ப ஏறி போச்சு. எங்காங்க ராத்திரியோட ராத்திரியே கட்டி போட்டீங்களா? இல்லைண்ணா, நான் பிறந்ததுல இருந்தே இங்கதான் இருக்கு. எனக்கு காது குத்துறதே இங்கதான். போலீஸ்கே தொப்ப காட்டுறியா? மரியாதையா சொல்ற, ஒழுக்க மரியாதையா எல்லாரும் காலி பண்ணி போடுங்க. ஆமா, vacate this place immediately. Vacate this place immediately. எனக்கே காது குத்துறானுங்களாமா. ஒருத்தரை சும்மா விடாதீங்களா, அடிச்சு நோருக்குங்க. வேண்டாம், கோயிலோட கட்டுறீங்க, கோயில கும்பிடுங்கடா அவனுங்கள. நம்ம கோயிலை இடிச்சிட்டானுங்கடா சாமியோ. என்னாச்சு வேலா? நம்ம கோயிலை இடிச்சிட்டானுங்க. இப்ப என்ன பண்ணணும்ங்கற? இப்ப நீ அழுவணும். அழுவு அழுவு. எதுக்கு? ஐயா சொல்லுங்கறேன்ல, அழுது தொலை. நல்லா ஒப்பாரி வை. ஆவுட்டோம். ஐயோ பாவிங்களா, எங்க கோயில் அடிச்சு விட்டீங்களே பாவிங்களா. என்ன கதை விடுறீங்க? என்ன எல்லாரும் சேர்ந்து அழுங்கண்ணா, நம்ம கோயிலை இடிச்சிட்டானுங்கண்ணா. ஐயோ, என்ன பார்த்தா அழகா, போலீஸ்காரங்களை பார்த்து அழுவு. கரெக்டுக்கா, கரெக்ட் அள்ளி விடு. ஓடி போட்டுங்க, ஓடி போயிடும். வேலைக்கு ஆப்பு வச்சுட்டானுங்க. போலீஸ் அராஜகம், போலீஸ் அராஜகம், போலீஸ் அத்துமீறல், போலீஸ் அடக்குமுறை, போலீஸ் அராஜகம், போலீஸ் அராஜகம். கோயிலை இஷ்டானுங்கடா சாமியோ. நம்ம புள்ளையார் கோயிலை இஷ்டானுங்கடா சாமியோ. எங்க கோயிலை இடிச்சு விட்டானுங்கடா சாமியோ. இங்க நடந்து போச்சு. போலீஸ்காரங்க கடப்பாரியால இந்த கோவிலை இடிச்சிட்டானுங்களே. அவங்க குடும்பம் விளங்காம போல.
பாரின்னு போங்க. எங்க கோவில அநியாயமா இடிச்சிட்டு பிடியாடா பாவி. இங்க என்ன நடந்துச்சு சார்? உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் சார்? எங்க கோயில இஷ்டானுங்கம்மா, எங்க புள்ளையார் கோயில இஷ்டானுங்க. இதோ இவங்க செத்து போன வீரப்பனை சுட்டாங்க, ஓகே. எங்க புள்ளையார சுட பாக்குறாங்களே, நாங்க விட்டுருவோமா? புள்ளையார பாருங்க எவ்வளவு பாவமா உட்காந்துங்கிறாரு. அவர் என்னங்க தப்பு பண்ணாரு? தண்ணி கூட இல்லாம பண்ணிட்டானுங்க. அதனால தான் சொல்றேன், எங்க புள்ளையாருக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நாங்க விட மாட்டோம். அச்சு வரைக்கும் விட மாட்டோம். சென்ட்ரல் அண்ணா சாலைக்கு அருகில் இருக்கும் குடிசை பகுதியில் உள்ள விநாயகர் கோயிலை சில அடையாளம் தெரியாத நபர்கள் இடித்து விட்டனர். இதனால் ஆவேசமடைந்த அப்பகுதி மக்கள் திரண்டெழுந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இச்சம்பவம் அந்த பகுதியில் பொதுமக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு ஆதரவாக எதிர்க்கட்சிகளும் களத்தில் குதிக்க முடிவு செய்துள்ளன. இதன் எதிரொலியாக சிட்டியின் சில பகுதிகளில் மதக்கலவரம் வெடிக்கும் அபாயம் உள்ளது. இதனால் நகரின் பல பகுதிகளிலும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சன் டிவி நெட்வொர்க்கிற்காக தொகுத்து தந்தவர் ரமணன். ஆல்ரெடி மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசல இருந்து இந்த போராட்டத்திலே எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு எங்க தொண்டர்கள் 2 ட்ரெயின் மூலமா இங்க வந்து நிக்கிறாங்க. உலகம் பூரா இருக்கிற விநாயக பக்தர்கள் இங்க வந்து எங்களோட இந்த போராட்டத்துல கலந்துக்க போறாங்க. சொல்லுங்க, பிள்ளையாருக்கு ஜெய், பிள்ளையாருக்கு ஜெய், பிள்ளையாருக்கு ஜெய் ஜெய். பிள்ளையார் கோயிலுக்கு கடப்பாறையா விட்டுட்டாடுங்க. பிள்ளையாருக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நாங்க போராடிக்கிட்டே இருப்போம். கணபதி பாப்பா ஓரியா வீட்டுக்கு, வீட்டுக்கு. அந்த இன்ஸ்பெக்டர் ஊட்ட அந்த சுனாமியால வந்து சுருட்டிட்டு போவா. Stupid. What nonsense is going on? என்னைய நடக்குதுங்க? தெரியாம தான் கேக்குற. பொறுப்புள்ள மந்திரியா இருந்துகிட்டு ரவுடிகளை தூண்டி விட்டு இந்த மாதிரி காரியத்தை பண்ணலாமா? அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்காக. ஃப்ரெண்ட்ஷிப் என்னையா ஃப்ரெண்ட்ஷிப்? நான்சென்ஸ். எவனோ ஒருத்தன் ஹோட்டல் கட்டணும்ன்றதுக்காக ஏழைங்க குடி இருக்கிற குடிசைய போலீஸ் விட்டு காலி பண்ண சொல்றியா நீ? பழகிட்டோமேனு ஒரு சின்ன ஹெல்ப். என்னையா சின்ன ஹெல்ப்? அந்த ஹெல்ப் அந்த குடிசை பகுதி மக்களுக்கு செஞ்சிருந்தனா வர எலெக்ஷன்ல 4 ஓட்டாவது போட்டுருப்பானுங்க. ஏதாவது காதல விழுகுதா? அட உன்னதாயா கேக்குறேன். கேட்டுக்கிட்டு இருக்கேன். இது மட்டும் காதல கரெக்டா கேக்கும். போயா முதல்ல அவங்க டென்ட்டை காலி பண்ண சொல்லு. அவங்க கையில உழுவியோ கால்ல உழுவியோ எனக்கு தெரியாது. எதுவும் பண்ண முடியலன்னா ராஜினாமா செஞ்சுட்டு போயிடு. போயா. ஃப்ரெண்ட்ஷிப்காக யாராவது ராஜினாமா செய்வாங்களா சார்? ஃப்ரெண்ட்ஷிப்காக ரவுடிசம் பண்ண தெரிஞ்சதுல எதையா செஞ்சுட்டு போ. வாங்க. அவங்க வர்றதுக்குள்ள நம்ம ஃபுல்லா கட்டிடுவோம். லேட் பண்றீங்க? மினிஸ்டர் வந்துட்டார். ஆர்மி போலீஸ் அராஜகம் ஒழிக, போலீஸ் அராஜகம் ஒழிக, போலீஸ் அராஜகம் ஒழிக, போலீஸ் அராஜகம் ஆரம்பமே இந்த உள்ள கொடுக்குறா. போலீஸ் அராஜகம் ஒழிக, போலீஸ் அராஜகம் ஒழிக. சுப்பிரமணியம், ஐயா ஐயா, அம்மா பாசத்துல நான் பாயாசம் ஆயிடும் போல இருக்கு. தள்ளிட்டு போயா. வேலைங்கிறது நீதானா? நான் யாரோ பெரிய தலைவன்ல நினைச்சிட்டு இருந்தேன். சின்ன சிங்கார வேலை. நான் சின்ன பையன்தான், நீங்க தான் லீடரு, நாங்க வெறும் லேபரு. இத பாருப்பா, நீங்க எல்லாம் கூலிக்கு மாரடிக்கிறவனுங்க. உங்களுக்கு இது தேவையில்லாத விஷயம். இதெல்லாம் விட்டுருங்க, இல்ல வீணா போயிடுவீங்க. ஒழுங்கு மரியாதை இதெல்லாம் எடுத்துருங்க. பாத்தியா பாத்தியா, சாப்பிடாம இப்ப ஏப்பம் வருது, அப்புறம் குடலே வெளில வந்துரும். இது வரைக்கும் போலீஸ் ஒழிகன்னு தான் சார் கத்தினுக்கிறோம். இப்ப நீங்க ஏதாவது இடக்கு பண்ணீங்கன்னு வச்சுக்கோ, ஹோம் மினிஸ்டர் ஒழிகன்னு கத்துவோம். அது கேபினெட் வரைக்கும் போய் உங்களுக்கு கட்டம் கட்டுருவாங்க. சுப்பிரமணியம் சார், சார் அவங்க அட்டகாசத்துக்கு அட போடியா. அவங்களை கூட்டிட்டு போய் ஏதாவது வாங்கி குடியா. நான் செய்யறேன். நானே விநாயகர் கோயில கட்டி கொடுக்கறேன். நானே மார்பிள்லயே விநாயகர் கோயில கட்டி கொடுக்கறேன். எவ்வளவு நல்ல மனசு ஆயிட்டா. நீங்க தான் நல்லவரே சார். உங்க மேல ரொம்ப ஆசைப்படுறாங்க சார். தாய்க்குளம். நீங்க எல்லாருக்கும் பட்டா கொடுத்துருவீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப என்ன பட்டாதானே உன் பிரச்சனை? நானே வாங்கி கொடுக்கறேன் ஐயா. கவர்மெண்ட்ல கெஞ்சு கூத்தாடியாவது வாங்கி கொடுக்கறேன் ஐயா. குடுக்காட்டி என்ன பண்றது? ஐயா இங்க ஆட்டக்கார அம்மா மேல சத்தியம். நம்புறோம் நம்புறோம். அப்புறம் ஒரு விஷயம், இதெல்லாம் நீங்க செய்யற வரைக்கும் நாங்க இங்க தான் குந்தின்னு இருப்போம். அவ்வளவுதானப்பா, அவ்வளவுதானே உன் பிரச்சனை. நீ என்ன விருப்பப்படுறியோ அப்படியே செஞ்சுருவோம். சுப்பிரமணியம் ஐயா சொல்லுங்கய்யா. ஒரு கிளாஸ் பனரசம் கொண்டு வந்து கொடு. எந்த பழத்துல இருந்துயா? பழைய இல்லையா நைனா? ஞான பழத்தை புடிச்சு கொண்டு வர சொல்லுவேன். ஐயா வாழைப்பழத்துல இருந்து புளிஞ்சு எடுத்துட்டு வரணுமாயா? வேண்டாம், அம்மாவை பத்திரமா பாத்துக்க. நீங்க சொன்னா சரி. தம்பி, நீ ரொம்ப பசியா இருப்ப. சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்க.
இந்த விஷயம் எல்லாத்தையும் கோயில் விஷயத்தை முதற்கொண்டு நான் பாத்துக்கிறேன் என்கிட்ட விட்டு. கொஞ்சம் உடியா செய்ங்கோ 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 சார் செய்ங்கோ. விடுமா, கீழே பிடிச்சது சரி, 2 இன்ச்சு மேல பிடிச்சிடாத. விடுமா, சொல்றத கேளு. விடுமா, விடுமா. தள்ளு, தள்ளு. ஐயோ போலீஸ்கார படுவாங்க மறைச்சிட்டாங்க. ஐதா பூஜ்ய காக்கைதா. ஐதா பணம் கொடுக்காமயே போறியா? இங்க பாரு ஐதா. என்னையா பாத்துக்கிட்டு இருக்க? கூட்டு போயா. வாங்க தாய்க்குள்ளமே வாங்க. நீ வா. வந்து ஏரியா மூதேவியா. சரி.